லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சியும் லேக் ஆஃப் ப்ராக்டிஸும் தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரே டைக்கில் டப்பிங் பேசினா அப்பா நம்ம சூப்பர், இனிமேல் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ண வேணாம், நம்ம ஃபோக்கஸ்டாகவே இருக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டுடியோ போயிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லாமல் டெய்லி நீங்கள் படங்கள் பார்க்குறீங்க. இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். நீங்களே ஒரு சீனை எடுத்து டப்பிங் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை புஷ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கை உடச்சிங்கன்னா செகண்ட் பிளாக்ல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அந்த ஃபீல்டை நேசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டுருக்கீங்க. இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லிடுவோம், பார்த்தீங்களா சார் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க, நாங்கள் நல்ல ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஏதோ ஒரு வகையில ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் சார் தான் கில்லி படத்துல லவர் பாய் மாதிரி த்ரிஷா கூட நடிச்சுட்டு அபியும் நானும் படத்துல ஒரு அப்பா பொண்ணுங்கிற கெமிஸ்ட்ரியில் நடிச்சிருப்பாங்க. நம்மளால நம்பவே முடியாது இது அவர்ல அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்னும் என் கதாநாயகன் கிடையாது, நான் இங்க வந்தது உங்ககிட்ட கையெழுத்து வாங்க கிடையாது, நீங்க டெஃபிட்டியோட எதத்தை திருடுனீங்கல்ல, வாங்க படகுல போலாம். கார்ட்டூனுக்கு வந்து டோன் ரொம்ப முக்கியம். இந்த டோன் வந்து பார்த்தோம்னா நேசல், த்ரோட், அப்டமன் சொல்லிட்டு 3 இடத்துல இருந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். கார்ட்டூன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு, அப்ப வந்து அப்டமன்ல இருந்து வாய்ஸ் வரணும், ஏய் என்னோட பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி வரணும். இதே அந்த கேரக்டர் ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்பா என்னப்பா பிரச்சனை சொன்னா புரியாதான் உனக்கு அப்படின்னு வர்றது. அந்த மைக்ல வந்து சும்மா டயலாக சொல்லுவார், என்னடா சாப்பிட்டியா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு மாடுலேஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். என்னடா சாப்பிட்டியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த மாடுலேஷனோட ஆட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும். இதான் சார் ப்ராசஸ். நம்மளுக்கு அதை ரெகக்னைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலா நம்ம ஆன் கேம் இல்லை இல்லைங்களா, நம்மளா சொன்னாதான், அதுவும் நாங்க என்னெல்லாம் பண்றோங்கிறதே நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு இது நம்ம பண்ணதில்ல அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும். இதுக்குன்ட்டு தனியா ஒரு டிகிரி முடிக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. வாய்ஸும் நேச்சரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரியும் இல்லை. அந்த வாய்ஸை வந்து எப்படி மாடுலேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு வாய்ஸ் ஓவர் டப்பிங் அப்படிங்கிறது. சினிமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை பண்ணணுங்கிறத தாண்டி எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். ராணி அணியர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு வேற்றுமொழி படம் நம்ம அது மொழிபெயர்க்கப்பட்டதுனாக்கா அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லப்படுகிற, அதாவது பின்னால் இருந்து குரல் கொடுக்குறவங்க. ஒரு அது மேபி கார்ட்டூனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து பின்னால் இருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அவங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த நாளில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கொஞ்சம் ஃபெமிலியரான 2 பேருமே தம்பதியினர், ஃபெமிலியரான பர்சனாலிட்டி தான். திருமதி பவித்ரா, அப்புறமா மிஸ்டர் பாலசூர்யா. இவங்க 2 பேருமே வந்து இப்போ தான் ரீசன்ட் மேரேஜ். இவங்களோட ராணி சார்பாகவும் நம்முடைய தினத்தின் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வர இருக்கிறோம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, மேடம் வந்து அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருக்காங்க. சார் வந்து சாரை பற்றி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சீரியல், வெப் சீரிஸு, அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர், வில்லன் கேரக்டர் அவர்கிட்ட இல்லாத திறமையும் இல்லைன்னு சொல்லலாம். 2 பேருமே பன்முக திறமைகள் கொண்ட கலைஞர்கள் தான். அவங்கள நம்ம வாழ்த்தி வர இருக்கிறோம். அவங்கக்கிட்ட டப்பிங் ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக, அது வாய்ஸ் சம்மந்தமாகவும், இன்னும் அவங்க வாழ்க்கையில் சந்தித்தது, சாதிக்க போகிறது என்னன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருந்தீங்க, எப்படி சார் அந்த லவ் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? முதல் கொஸ்டினே எங்களுக்கு இப்படி தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு வந்து அது வந்து நார்மல். அது வந்து நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எப்படி உங்களுக்குள்ள ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் ட்ரெயினராக இருந்தேன், டப்பிங் ட்ரெயினராக இருந்தேன். இவங்க வந்து ஃபஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆனோன்னா அவங்களும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, நானும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரே ஃபீல்டில் இருந்தால் நம்ம ஃபீல்டை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேறு ஃபீல்டில் இருக்க பொண்ணை மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்மளோட டைமிங்ஸ்லாம் புரிய வைக்கணும். ஸோ இங்கே அந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அது போக அந்த ஒர்க் ரீதியாக பயங்கர பேஷனேட்டாக இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்கிற ஒரு இமேஜினேஷனில் இருந்துச்சு. அந்த 2 பாக்ஸும் டிக் ஆனனால அப்படி அது மேரேஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. 2 பாக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக சார். அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் சார் கிட்ட வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருந்தேன், டப்பிங்கும் சரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு ஆக்டிங்கும் கூட சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன். டப்பிங்க்கும் ஆக்டிங்க்கும் என்ன வித்தியாசம், அதுவும் இதுவும் எப்படி இணைஞ்சதுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறதே எனக்கு சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணும்போது சாருக்கு என்னை வந்து புரிய வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியான்றது இப்போ மிகப்பெரிய ஓஷன், அது பெரிய கடல். அதில்
இன்டெப்த் போனவங்க நிறைய இருக்காங்க, இப்போ மூழ்கி போனவங்க இருக்காங்க, மேலே வந்தவங்க இருக்காங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக அந்த திரைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் எப்படி ஏன் அந்த லைன் நீங்கள் 2 பேருமே சூஸ் பண்ணீங்க? நீங்கள் சார் நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எதுக்கு ஒரு சில பேருக்கு அந்த பேஷனேட் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த ஆர்வம் எப்படி வந்தது? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு அதை பார்த்தா சந்தோஷம் தரும். இன்னொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது படம் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு அந்த படம் ஞாபகமாகவே இருக்கும். எனக்கு அப்படி தான். அந்த எப்படி நடிச்சிருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு அது நினப்பாவே இருக்கும்போது காலேஜ் கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை நமக்கு வந்து படிப்பில் வர ஆர்வத்தை விட இங்கே தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே. உங்களுக்கு எப்படி மேம், நீங்கள் உங்களுக்கு டப்பிங்கில் எப்படி எப்படி ஒரு திடீர்னு ஒரு ஆர்வம்? எனக்கு டப்பிங்கில் எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, எனக்கு நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்ல நான் வந்து ஒரு லோக்கல் சேனலில் வந்து விஜேவாக வந்து ட்ரை பண்ணேன். அது கிடச்சி அது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நடுவில் வந்து ஆர்ஜிவாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் எஃப்எம் இந்த மாதிரிலாம் நான் போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணும்போது செலக்ட் ஆகி அப்போ வீட்டில் வந்து இல்லை வேண்டாம், நீ படிக்கணும், படிக்கிற டைமில் இது வேண்டாம், இது போயிட்டோன்னா நம்மளுக்கு வேறு படிப்புலாம் மறந்துடும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது மனசுலேயே இருந்துச்சு. சரி படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி முடிச்ச உடனே இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே. எனக்கு இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும் மேடம், 2 பேர்கிட்டமே கேட்கணும். நீங்கள் அதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த கார்ட்டூன்லாம் வாய்ஸ் தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி மேடம்? அது எப்படி இப்போ இந்த கேரக்டர் வந்து ஒரு அனிமேஷன் கேரக்டர் வந்து வருதுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்குன்றது உங்களுக்கு யாருன்னா சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? நாங்களே சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கேரக்டர் டைப்ஸ் ஆஃப் டப்பிங்கில் வந்து கேரக்டர், கார்ட்டூன், வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேரக்டருக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா எடுத்தோடனே அவங்களோட ஏஜ் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், அவங்களோட ஃபிசிக் எப்படி இருக்குது, அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அதை பார்த்து தான் நம்ம ஒரு கேரக்டருக்கு நம்ம எப்படி வாய்ஸ் கொடுக்குறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் கார்ட்டூனுக்கு வந்து டோன் ரொம்ப முக்கியம். இந்த டோன் வந்து பார்த்தோம்னா நேசல், த்ரோட், அப்டமன் சொல்லிட்டு 3 இடத்துல இருந்து நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்படி தான் இதை தான் சொல்லி ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேட்டதுனால நான் இப்போ அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கு வந்து ஒரு வாய்ஸ் சொன்னாங்க நினைப்போம். அந்த கார்ட்டூன் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு, அப்ப வந்து அப்டமன்ல இருந்து வாய்ஸ் வரணும். ஏய் என்னோட பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி வரணும். இதே அந்த கேரக்டர் ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா ஏன்பா என்னப்பா பிரச்சனை சொன்னா புரியாதான் உனக்கு அப்படின்னு வர்றது. ஸோ அந்த வெயிட்டை வச்சு நாங்கள் ஒரு வாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த வாய்ஸ் இது கரெக்டாக இருக்குங்கிற அந்த டிசிஷனை வந்துட்டு அந்த ஸ்டுடியோ ஓனர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது நல்லா இருக்குங்க, இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க பார்த்தீங்கன்னா டோரா பூஜி, இந்த அடோரி, சின்சான் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ஸில் ஏதாவது நீங்கள் எதனா சொல்ல முடியுமா, பேச முடியுமா? ஒரு கார்ட்டூன் முவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கேரக்டர், அவங்கள மாதிரி நான் பேசி காட்டுறேன். நீங்க ஒன்றும் என் கதாநாயகன் கிடையாது. நான் இங்க வந்தது உங்ககிட்ட கையெழுத்து வாங்க கிடையாது. நீங்க டெஃபிட்டியோட எதிர்த்து திருடுனீங்கல்ல, வாங்க படகுல போலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஜாப் தான் போல இருக்குல்ல. ஏன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வாயை மூடியும் வாயை திறந்து பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். சரி, அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த நீங்கள் இப்போ கார்ட்டூன் வாய்ஸ் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. இது பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு யாராவது உங்களை விஷ் பண்ணி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏதாவது நடந்தது உண்டா? ஏன்னா நடிகைகள்லாம் பார்த்துட்டு கை கொடுத்துருவாங்க, வணக்கம் சார், அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆஸ் எ டப்பிங் ஆர்டிஸ்டாக நான் பண்ண வாய்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு அதை ரெகக்னைஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலா நம்ம ஆன் கேம் இல்லை இல்லைங்களா, நம்மளா சொன்னாதான், அதுவும் நாங்க என்னெல்லாம் பண்றோங்கிறதே நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு இது நம்ம பண்ணதில்ல அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியும். ஸோ அப்படிதான் சார். உங்களுக்கு பிடிச்சதுல இது வரைக்கும் வாய்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் எதுனா ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக பண்ணுறதுனா எது பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ வந்து அதான் சார் நிறையா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா இந்த அமேசான் சீரீஸு இதுக்கு தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து இதை வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம டப்பிங் பண்ணும்போது அது என்ன ப்ராஜெக்ட்டு, யார் ஹீரோ எதுவுமே நமக்கு தெரியாது. கொரியன் சீரீஸு அது ஏதோ சம் சார்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, இது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு அது அவுட்டு வரும்போது தான் நமக்கு அது தெரியும். அது போக நிறையா சீரியல்ஸு அந்த மாதிரி நிறையா பேசியிருக்கோம், வச்சுருக்கோம். அதில் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா இந்த அமேசான் ப்ரைமுக்கு நம்ம அதர் லாங்குவேஜுக்கு கொடுக்கும்போது நம்ம ஓன் கல்ச்சரலையும் கொண்டு வரணும், அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப. இப்போ அது எப்படின்னா சார், அதே தான் சார். இப்போ நான் இதுக்கு சொன்னேன் இல்லைங்களா, கார்ட்டூனுக்கு ஆள் குண்டா இருந்தாங்கன்னா ஒரு வாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் படித்தவராக இருக்காரு அப்படின்னு சொன்னால், ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, ஏன் என்னாச்சு, ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் திரும்பவே மாட்டேங்கிறீங்க,
அப்படிங்கிற மாதிரி பேசணும். இதே கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் படிக்காதவர் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த வேலை கிடைக்கல, அந்த படிக்காதவர் அப்படிங்கிறத நம்ம டோன்ல எடுத்துட்டு வரணும். நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இங்க எனக்கு இருக்கிறது மரியாதையே கிடையாது, நான் பேசாம குளத்துல விழுந்து சாக போறேன், எங்க அப்படி நினைச்சா கூட குளத்துல எந்த குளத்துலயும் தண்ணி இல்ல, இப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து சிங்கப்பூர்ல நடக்கும் அந்த கதை. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம காமெடியும் அதுல, இப்ப நம்ம கல்ச்சரும் அதுல வந்துரும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் தெரியணும். சோ அந்த கேரக்டருக்கான அந்த மூடையும் அந்த சீனுக்கான மூடையும் நம்ம குரல்ல எடுத்துட்டு வர்றதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே சார், இப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒருத்தர் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ், அவருக்கு தொண்டை முக்கியமா, இல்லை வந்து அவங்களோட என்ன மாதிரியான அவங்களோட அந்த திறமையை வளர்த்துக்கிட்டா ஒரு முழுமையான ஒரு டப்பிங் கலைஞராக நம்ம ஆக முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் போல டப்பிங்க்கு. மேம் நான் படிக்கவே இல்லையே, நான் 12th தான் முடிச்சிருக்கேன், காலேஜ் தான் முடிச்சிருக்கேன், வரலாமா, இதுக்குன்ட்டு தனியாக ஒரு டிகிரி முடிக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. வாய்ஸும் நேச்சரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியும் இல்லை. அந்த வாய்ஸை வந்து எப்படி மாடுலேட் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது வாய்ஸ் ஓவர் டப்பிங் அப்படிங்கிறது. ஸோ அவங்க எப்படி ட்ரெயின் ஆகுறாங்க, அதில் என்னென்னலாம் மைன்யூட்டான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே லிப்ஸிங் கரெக்டாக பண்ணணும், கியூ கரெக்டாக பார்த்து எடுக்கணும், அதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாடுலேஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணோம்னாலே கரெக்டாக வந்துடும். அவங்க வந்து அங்கே விஷுவல் ஓடும் சார், அந்த விஷுவலை வந்து நம்ம குரல் மூலமாக சிங்க் பண்ணுறோம். ஸோ முறையான இடத்துல அவங்க கற்றுக்கிட்டு அந்த கற்று தரவங்க அதில் இருக்க நோயான்சஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அதை இவங்களால கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட். அதுக்கு இவங்க சொன்ன மாதிரி படிப்பு அதெல்லாம் தேவையில்லை, டப்பிங்கில் படிப்பு தேவை. ஏன் இப்போ சினிமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை பண்ணணுங்கிறத தாண்டி எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதை அந்த டப்பிங் மாஸ்டர்ஸ் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை ஏன் பண்ணக்கூடாது, ஏன்னா இவர் படித்தவர், இவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வரக்கூடாது, இவர் கொஞ்சம் ஆள் ஹைட்டாக இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாதான் நீங்கள் சிங்க் ஆகும் அப்படின்னு. அதை கரெக்டான ஒரு படிப்பினை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அந்த புரிதல் தான் சார் முக்கியம். சார் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குங்க சார், இப்போ நீங்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறீங்க, இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அவங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது அது உங்களுக்கு கான்செப்டாக கண்டென்ட் மாதிரி கொடுத்துருவாங்களா, இல்லை எப்படி வந்து, இல்லை இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் வாசிக்கும் போது இப்போ நியூஸ் ப்ராப்டர் டெலி ப்ராப்டர் நியூஸ் போகும், அந்த பக்கத்தில் பிசிஆர்லேருந்து கியூ அப்படின்னு அவங்க அதை ஒரு ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அடுத்தது அவங்க போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் எதனா இருக்குமா? அதாவது ட்ராக்னு ஒன்று இருக்கும் சார். அதாவது இப்போ வந்து இப்போ ஹாலிவுட் இப்போ 2 இருக்குது சார். இப்போ அதர் லாங்குவேஜ் ஹாலிவுட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் தான். ஃபர்ஸ்ட் அவங்க பேசினதை காமிச்சிடுவாங்க, அது என்ன மொழிங்கிறது நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை. இப்போ ட்ராக்னு ஒன்று இருக்கும் சார். இப்போ நாங்கள் மைக்கை ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சவுண்ட் இன்ஜினியர் சொல்லி ஒரு ட்ராக்னு ஒன்று போடுவாங்க, அவர் பேசினதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ட்ராக்ல இருக்கும், அதை வந்து அவங்க தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம அந்த மொழிபெயர்ப்பு பண்ண விஷயத்த அவர் பேசின அதே சிச்சுவேஷனுக்கு, டோனுக்கு, மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். அதுதான் சார் இதோட ப்ராசஸ். அவர் வந்து ஜஸ்ட் மாடுலேஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு. இப்போ ஒரு சோகமான டயலாக் அப்படின்னா அவர் அந்த டயலாக்கா சொல்லுவாரு, அந்த மைக்ல வந்து சும்மா டயலாக்கா சொல்லுவார், என்னடா சாப்பிட்டியா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து அதை கேட்டுக்கிட்டு மாடுலேஷனோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும், என்னடா சாப்பிட்டியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த மாடுலேஷனோட ஆட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும். இதான் சார் ப்ராசஸ். சார் இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கஷ்டமா, இல்லை வந்து கார்ட்டூன் நாட்டு அது அந்த அந்த இதுக்கு கொடுக்குறது கஷ்டமா, எது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், எது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேம்? எல்லாமே நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சார் இருக்குது. எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை, எதுவுமே நம்ம பண்ண நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம அதை பார்த்து அந்த கேரக்டரை நம்ம அப்சர்வ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன எமோஷன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். கேரக்டரும் சரி கார்ட்டூனும் சரி 2 பேருமே வந்து எமோஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. பார்த்தோம்னா அதுவும் கார்ட்டூனும் அழுவும், கேரக்டரும் அழுவாங்க, கார்ட்டூனும் சிரிக்கும், கேரக்டரும் சிரிப்பாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை கரெக்டாக நம்ம கேரி பண்ணணும், அவங்கள கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். இன்வால்வ்மெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் சார். உங்களுக்கு அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் டப்பிங் பேசியிருப்பீங்க. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்ல பேசுறீங்க இல்லையா, அது என்னமோ ஜஸ்ட் ஒரு மணி நேரம் தான் ஆச்சுன்னு நினைச்சு அதுக்குள்ள 8 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கன்சிஸ்டன்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃபாவே தெரியாது. அந்த இதில் அப்படி போய் இப்போ அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கணும் சார். இப்போ பாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டையை அவங்க கரெக்டாக வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? நீங்கள் ஏன்னா வர்றது பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டாக பேசுகிறவங்க வந்து கரகரன்னு பேசுவாங்க, கரகரன்னு பேசுவோம், சாஃப்டாக பேசுவாங்கன்னா ஒரு மாதிரி மாறிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை சார், நாங்கள் அதுக்குன்னு தனியாக எதுவும் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு பேஸ் வாய்ஸ் ஒன்று வரும் இல்லைங்களா, இது வந்து பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாதுக்குன்னு இல்லை, அந்த பேஸ் வாய்ஸ் காலையில் அப்படின்னு எந்திரிப்போம், அதை வந்து நம்ம இந்த பேஸ் வாய்ஸ் வந்து ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சூடான பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காமனாக எதுவும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனாலும் கொஞ்சம் இந்த ஐஸ்லாம் இவங்க சொன்ன மாதிரி ஐஸ் சாப்பிடாம இருக்கிறது, ஐஸ் வாட்டர் சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ரெக்கார்டிங்ஸ் போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா பேலன்ஸ் ஆகும். நம்ம முன்னாடி நாளே வந்து ரெக்கார்டிங் கொடுத்துருப்போம், சேம் வாய்ஸே நம்மளுக்கு திரும்பவும் கண்டினியூ ஆகணும்னா இந்த டம்மி எல்லாம் ஃபில் ஆகாமல் கரெக்டாக மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த மைக்குக்குன்னு ஒரு தியரி இருக்கு, நாய்ஸ்னு ஒன்று இருக்குது சார். இப்போ வந்து டப்பிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது பிஸ்கட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டயலாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். இந்த பிஸ்கட் சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அந்த சவுண்டு அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்கட்டாக சாப்பிடாம லிக்யூடாக சாப்பிட்றது கொஞ்சம் சேஃப். சாலிடாக சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் எடுக்காம அது டப்பிங் பண்ணுற அந்த 8 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்துக்கலாம். இப்போ லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டப்பிங் போகணும், உடனே போனீங்க அப்படின்னா அந்த லிப் நாய்ஸுங்கிறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரும். இதுவுமே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ் தான் சார். இப்போ இது வந்து இந்த 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 கொஸ்டின் உங்களை எப்படி எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏஐ வந்துடுச்சு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. அது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்க நீங்கள் அந்த மாதிரி ஏஐனாக்கா அவர் குரலை வந்து ஈஸியாக அது வந்து அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி பேசுறது, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இல்லை கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயமா? எல்லா கண்டுபிடிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா சார் ஒரு 50% வரவேற்கக்கூடியது, இன்னொரு 50% அதில் டேஞ்சர் ஜோனும் இருக்கும். ஆனால் அந்த உயிரோட்டம்ங்கிறது வந்துட்டு ஏஐயை தாண்டி லைவாக ஆட்கள் பேசும்போது தான் இருக்குண்ணா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு, விவேக் சார் இறந்துட்டாரு, அவங்களுக்கு நீங்கள் ஏஐ வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து ஏஐ மூலமாக தான் வரும். அது நம்ம ஓகே, சில பேர் மிமிக்ரியெல்லாம் அப்படியே ஆத்தென்டிக்காக பண்ணுவாங்க, அதை நம்ம தப்பு சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்களோட பழைய வாய்ஸ் எடுத்து கொண்டு வர்றது ஓகே தான். ஆனா இப்போ வந்து ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு வருது, அதுல ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு நீங்க அவரோட தெலுங்கு வாய்ஸே எடுத்து நீங்க தமிழ்ல அவர் பேசுற மாதிரி வச்சா அது அவ்வளோ நல்லா இருக்கு. அதான் தெலுங்குல அவர் பேசிட்டாரு, அது தமிழுக்கு வரும்போது நம்ம கல்ச்சர் தெரிஞ்ச ஒரு ஆளு டோனு மாடுலேஷன் எமோஷன்லாம் கொடுக்கும்போது தான் அது ஆத்தென்டிக்கா இருக்குமே தவிர அவரோட வாய்ஸே எடுத்து நீங்க தமிழ்ல ஏஐ பண்றதுங்கிறது அவ்வளோ இது ஒரு ட்ரெடிஷன் வந்து ஏஐ கொடுக்காது. அது ஹியூமன்ஸ் கொடுக்கும்போது தான் அதுல ஒரு கரெக்டா இருக்கும். அதுதான் சார் மிமிக்ரி டப்பிங், இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இப்போ சார் சொல்லியிருக்காங்க. மிமிக்ரிங்கிறது நம்ம இமிட்டேட் பண்ணுறது, ஒருத்தங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களோட வாய்ஸை அப்படியே இமிட்டேட் பண்ணுறது தான் மிமிக்ரி. டப்பிங்கிறது ரீப்ளேசிங் த வாய்ஸ், அந்த வாய்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது தான் டப்பிங். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர் தான். அது வந்து அந்த லைவ்னஸ் வந்து உங்களால் ஏஐ வந்து தர முடியாது. அந்த லைவ்னஸ் கொடுக்குற ஒரு ஃபீல். ஏன்னா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ட்ராமா அதுதான் லைவாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ நிறைய நம்ம ரீடேக் அந்த மாதிரிலாம் போகிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் ட்ராமாவில் இருக்க ஒரு லைவ்னஸ் இருந்தனால தான் அந்த ஸ்டேஜ் ட்ராமாவில் நடித்தவங்களாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக ஃபீலில் இருப்பாங்க. ஏன்னா லைவாக பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை அவங்க பண்ணவங்க கேமராக்கு முன்னாடி ஈஸியாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏஐயில் பண்ணுறதை விட லைவாக நீங்கள் பண்ணீங்கன்னா நமக்கு பார்க்கும்போதும் லைவாக இருக்கும், அதில் இருக்க பர்சன்ஸும் ரொம்ப நாள் ஃபீல்லே இருப்பாங்க. ஸோ அந்த லைவ்னஸ் கொடுக்குற ஃபீல் வந்து ஏஐனால தர முடியாதுங்கிறதான் கருத்து. இப்போ படம்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேக் 1 டேக் 2 டேக் 3ன்னு சொல்லிட்டு போவாங்க. சில பேருக்கு வந்து டேக் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நீங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் படிக்கும்போதோ இல்லை அந்த ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போதோ அடிக்கடிக்கு அந்த மாதிரி நடந்தது நிகழ்ச்சிகள் உண்டா? இப்போ உங்களுக்கு திருப்தி ஆகாத வரைக்கும் நீங்கள் அதை படித்து அது கரெக்டாக வரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கே நிறைய டேக்ஸ், ஏன்னா எங்களுக்கு அப்போ எதுவுமே புரியாது. ஏன்னா நாங்க கத்துன்றது ஒண்ணு இருக்கும், அங்க போய் உட்காரும் போது அது வேற மாதிரி எங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ அங்க உட்காரும் போது எங்களுக்கு அப்படிதான் இருக்கும், டேக் சொல்லிட்டே இருப்பாங்க, அப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் தெரிஞ்சது ப்ராக்டிக்கலா நம்ம கத்துக்கிறது தியரியை விட ப்ராக்டிக்கலா நம்ம கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங் நிறைய டேக்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பின்னாடி போகக்கூடாது, இன்னும் அதை நோக்கி போயிட்டே இருந்தாதான் அது நம்மளை தேடி அது வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து அப்படிதான் இருந்துச்சு, எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா தான் போக போக சார் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி விட்டு நீங்க போங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீடேக்கு காரணம் என்னன்னா சார், இப்போ சைக்கிள் ரேஸ்ல ஒருத்தர் வின் பண்றாரு, இந்த வருஷம் வின் பண்ணிட்டாரு, அடுத்த ஒரு வருஷம் வந்து அவர் சைக்கிளை தொடவே இல்லை, அந்த ரேஸ்க்கான அடுத்த ரேஸ்க்கான எந்த பயிற்சியும் அவர் எடுக்கவே இல்லை. திடீர்னு இப்போ நாளைக்கு ரேஸ் நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சோமே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ரேஸுக்கு போயிட்டாரு அப்படின்னா அது அவர் போன வருஷம் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஜெயிப்பாருங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி.
இன்கன்சிஸ்டன்சியும் லேக் ஆஃப் ப்ராக்டிஸும் தான். இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரே டேக்கில் டப்பிங் பேசினா அப்பா நம்ம சூப்பர், இனிமேல் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ண வேணாம், நம்ம ஃபோக்கஸ்டாகவே இருக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டுடியோ போயிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லாமல் டெய்லி நீங்கள் படங்கள் பார்க்குறீங்க, இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார். நீங்களே ஒரு சீனை எடுத்து டப்பிங் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அதோட டச்லேயே இருக்கும்போது உங்களுக்கு ரீடேக்ஸ் குறையும், உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும். நீங்கள் டச்லேயே இல்லாமல் நமக்கு நல்லா வருதுப்பா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அந்த துறையை அணுகும்போது அங்கே ரீடேக்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். கார்ட்டூன்ஸ்மே நம்ம நிறைய வாய்ஸஸ் வந்து கார்ட்டூன்ஸை பார்த்து பார்த்து வீட்டில் ஹோம்ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வாய்ஸை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரே மாதிரி வாய்ஸ் வராது, வேற மாதிரி வரும். அதை வந்து நம்மளுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம்ஒர்க்ஸ் பண்ண சார் சொன்ன மாதிரி டேக்ஸும் நம்மளுக்கு கம்மியாகும். நம்ம மிமிக்ரியே பண்ண போகிறதில்ல சார், அந்த முகத்துக்கு செட் ஆகணும், அந்த சீனுக்கு செட் ஆகணும். அதை மட்டும் கரெக்டாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னால கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் சூப்பர் தான் சார், அது கரெக்டாக செட் ஆகும். இப்போ நான் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து நிறைய இப்போ ஜேம்ஸ் பேர்னு அவரது நடிச்சது, அப்புறம் மைக், இப்போ நிறைய நெவர் நெவர் டைம் டு டை, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட படம். அது வந்து தமிழில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் தமிழில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மாடுலேஷன் இருக்கு. ஸோ அது எப்படி, அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு வேளை தமிழ் தான் பேசியிருக்காரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறது சார். அப்போ அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவ்வளோ கரெக்டாக, அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே அந்த எக்ஸாம்பிள் இல்லை, அந்த லிப்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே கிளியராக இருக்கும். கரெக்ட். அவங்க லிப்ஸிங்க முதல்ல பார்க்கணும். எல்லா வார்த்தையும் இப்போ நம்ம அவர் ஒரு லாங்குவேஜில் அவர் ஒரு பொருள் தருவார், அதே பொருளை தூக்கி நம்ம இங்கே போட முடியாது. அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக அந்த லிப்ஸிங்க்கு கரெக்டாக நீங்கள் வேற ஒரு வேர்டு கூட போடலாம், ஆனால் அது செட் ஆயிடணும். இன்கேஸ் நீங்கள் போடுற வேர்டு அந்த லிப்பில் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது மீனிங்ஃபுல்லாக இருந்தாலும் யூஸ் இல்லை. ஏன்னா ஆடியன்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க அவர் லிப்பு ஒன்று அசைக்கிறாரு இங்கே ஒன்று வருது அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. என்னடா அவரே பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோடய ஃபுல் படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா டப்பிங் அங்கே சக்ஸஸ். ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன், இவர் முகம் எப்படி இருக்கு, குரல் எப்படி இருக்கு, இவருக்கு போய் அவன்டா டப்பிங் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டப்பிங் கரெக்டாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான். இப்போ திரைப்பட கலைஞர்கள்லாம் தெரியும், அவங்களுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன்னாக்கா இப்போ 4 ஷெடியூல் நடிக்கணும், 3 ஷெடியூல் நடிக்கணும், அந்த டைமிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு 3 months 6 months தான் மீட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அது நாள் கணக்கில் வருமா இல்லை வந்து மாத கணக்கில் வருமா சார்? அது அந்த வெப் சீரிஸை பொறுத்து இருக்கா, எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க சார்? அந்த எபிசோட்ஸை பொறுத்து தான் சார் இருக்கு. இப்போ நம்ம சீரியல்ஸாக பண்ணுறோம்னா கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம், அப்போ வந்து அக்ரிமெண்ட் போட்டுடுவாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா டியூரேஷனே வந்து அதோட டியூரேஷனே ரொம்ப கம்மி, 10 minutes 15 minutes தான் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது டைரக்டரை பொறுத்து இருக்கு. சில பேர் ½ hourலேயே முடிச்சு கொடுத்துருவோம், சில பேர் 1 hour ஆகும். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், மூவிஸ்னால் 1 hour ஒரு 2 days அதுக்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து தொடர்ந்து ஒரு 4 hours நம்ம பண்ணிட்டோம்னா முடிச்சு கொடுத்துடலாம். அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த வாய்ஸுக்கு இத்தனை சீன் வராங்க, ஒரு 8 சீன் வராங்க, இந்த 8 சீனுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் சொன்னாங்கன்னா ஒரு நாளில் பேசிடலான்னு ஒரு கணக்கு இருக்கும் சார். நம்ம அதை நோக்கி தான் போவோம். ஆனால் டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அது இன்னொரு நாள் ஆனிச்சுன்னா இல்லைம்மா எனக்கு இன்னும் ஒரு நாள் வேணும், நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு இருக்கும். நம்ம போய் பண்ணும்போது ஒரு நாள் தள்ளியும் போகலாம், இல்லை ஒரு நாளுக்குள்ளேயும் முடிச்சிடலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட அந்த ஃப்ளோவை பொறுத்து இருக்கு சார். தமிழ் பிராண்டுக்கு என்ன பேசியிருக்கீங்களா மேடம்? அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சார் இப்போ நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ 1000 அட்வர்டைஸ்மெண்ட் மேலே பேசியிருக்கோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இப்போ ஓப்பன் பண்ண இன்ஸ்டாகிராம் பார்த்தா நான் உங்களுக்கு ஆமாம். ஸோ அதுவே எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம் சார். அது போக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். இது போக நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சேட்டலைட் சேனலில் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேக் ஆஃப் டைம் இருக்குது. அப்படிங்கிறனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நிறுத்திட்டு அந்த பக்கம் போகும்போது நிறையா அந்த மாதிரி பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த மாதிரியான வாய்ஸ் அவங்க மேடம் அது கேட்டேன். ஆமாம் சார். நீங்கள் ஏதாவது நான் நிறையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து மண்டபம், ரிசார்ட்டு, இந்த மாதிரி இதுக்கெலாம் நான் நிறையா பேசியிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்பிச்சிருவாங்க சார், இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரிப்டை அப்படியே உள்வாங்கிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 325 நாளும் நீங்கள் செம ஜாலியாக இருக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்பாக்கம் பக்கத்தில் இருக்க சின்னதாக ஒரு இடத்துல தான் ஒரு ஏற்ற இறக்க இருக்கணும் வாய்ஸில். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃப்ளாட்டாகவும் நம்ம பேசலாம், 325 நாள் இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு, இந்த ரிசார்ட் வந்து இத்தனை நாள் கழிச்சு கட்டப்பட்டிருக்கு, இப்படியும் பேசலாம், இத்தனை நாள் கழிச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படியும் பேசலாம். நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன அந்த செகண்ட் டைப்பை தேர்ந்தெடுத்து பேசுனீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டினியூஸாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கும். அந்த எந்த இடத்துல மாடுலேஷன், எந்த இடத்துல ஹை பிச் கொண்டு போகிறோங்கிறதுல தான் நீங்கள் ஆடியன்ஸையும் அந்த உங்களுக்கு வேலை தரவங்களையும் அட்ராக்ட் பண்ணும்.
ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு ப்ரொஃபைல் அனுப்புங்க, எப்படி சார்? பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் ப்ரொஃபைல் அப்போ ஒரு 4 வருஷம் முன்னாடி சரி நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சினிமா பற்றி தெரியும், இது ஒரு லார்ஜர் தான், இது நம்ம பேக்ரவுண்ட் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் தான் அப்ரோச் பண்ணோம். அது நல்லா கிளிக் ஆகி அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார், அந்த சிவில் இன்ஜினியர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார். அப்படியே போய் இப்போ எங்களை தேடி அவங்க வந்துட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி போகுது. சரி. இப்போ நீங்கள் 2 பேருமே இந்த கலைத்துறையில் இதுவும் ஏன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம் சார். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ 2 பேருமே அப்படி வர்றதுனால வீட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த வீட்டில் எதிர்ப்பு சம்பாதிச்சிங்களா? வீட்டில் அம்மா அப்பா வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, பையன் இப்படி வரணும், பொண்ணு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் நீங்கள் வந்து மேற்கொண்டீங்க, அது எப்படி சாதிச்சிங்க? அது என்னன்னா சார், பிகினிங் ஸ்டேஜில் நமக்கும் ஐடியா இருக்காது, அவங்களுக்கும். இப்போ நமக்கே அந்த சினிமாவில் நம்ம வரணும்னு தான் ஆசை இருக்கும். எப்படி வரணும், யாரை போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பிஇ இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஒரு 10 லொக்கேஷன் மேப் போட்டு 10 இடத்துலையும் போய் ரெஸ்யூமை கொடுத்துட்டு வரலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. யார்கிட்ட கொண்டு போய் ரெஸ்யூம் கொடுக்கணும், யாரை போய் பார்க்கணும், அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்களா இல்லை நம்ம அவங்களுக்கு கால் பண்ணுவாங்களா, அப்படி சொல்கிறப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும், எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் பிகினிங்கில் இருந்தப்போ வீட்டில் டெஃபினட்டாக பயந்தாங்க சார். நான் அதை பிரேக் பண்ணி எனக்கு ஒரு 1 வருஷம் டைம் கொடுங்க, 1.5 வருஷம் டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் டைம் வாங்கினேன். அந்த 1.5 இயர்ஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, பைலட் ஃபிலிம் பண்ணுறது, அது நம்மளை வச்சே 0 பட்ஜெட்டில் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். அது மூலமா ஒரு கான்டாக்ட் வரும் இல்லைங்களா, அந்த கான்டாக்டை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துருவேன் லோக்கல் சேனல்ல, இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் ரீச் ஆயிருவேன். அதை காமிச்சு பத்தியா நீ 1.5 வருஷத்துல நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேமா, இன்னும் கொஞ்சம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ரூவ் பண்ணிட்டே வந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் 5ஆம் வேதம் சொல்லிட்டு அதுல நடிச்சேன். இந்த மாதிரி நம்ம சீரியல்ஸ்ல நிறைய தலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதை வச்சு ஒரு 6 மாசம் டைம் வாங்குறது. அப்படியே போய் ஒரு கட்டத்துல ஒரு மாஸ்டர் ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு. நீங்க வந்து இந்த ட்ரெயினரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா ஒய்ஜிஎம் சார் இருக்காங்களே, ஒய்ஜி மகேந்திரா சார் ஆக்டர், அவங்க ஸ்டேஜ் டிராமா ட்ரூப்ல என்ன வந்து, அது ரொம்ப வருஷமா இருக்க கல்ச்சரலா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் டிராமா ட்ரூப், அங்க வந்து எனக்கு ஒரு ஆக்டர் ஒரு ரெகனைசேஷன் கிடைச்சிச்சு. மேடம் வந்து அவங்க ஒய்ஜி மதுவந்தி மேம் வந்து எங்க டிராமா போனாலும் நமக்கு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் நடிக்கிறது, அவங்க நம்மளை ட்ரெயின் பண்றது, இதெல்லாம் பார்த்த வீட்டில் வந்து ஸோ இவ்வளவு பெரிய இடத்துல போய் பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்கில் செட் இல்லாம இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு இங்க மாஸ்டர் ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, அதான் 4 வருஷம் ஆயிடுச்சு, இதுல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கான், நல்லா பண்ணிட்டு இருக்கான், இதுல போனுச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியலா அவன் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தோடனே இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு மேம்? எனக்கும் வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க சார், எதுக்கு அதான் நான் ஆரம்பத்தில் படிக்கும் போதே வந்து நான் போகும்போது அப்போவே சொன்னாங்க, எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிஃபில்னாலே அது வேற, இது வேற, அங்கே போனாலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி எனக்கும் வந்து டப்பிங் ட்ரெயினராக வந்து கொடுத்ததுமே அவங்களுக்குமே புரிஞ்சிச்சு. ஸோ நல்ல இடத்துல தான், நல்ல ஃபீல்டில் தான் இருக்காங்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரிஞ்சுது. எல்லாருமே எனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், கால் நான் அட்டன் பண்ணாமல் அம்மா அப்பா யாராவது அட்டன் பண்ணால் மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. சொன்னோடனே ஓகே நல்ல இடத்துல தான் இருக்காங்க பொண்ணு அப்படிங்கிற தடைகளை தாண்டி நீங்க எவ்வளவு உங்களை நீங்களே புஷ் பண்றீங்களோ, அது புஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தடை வந்து விலகும். வேற ஒரு தடை வந்துடும். இதை புஷ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கை உடைச்சிங்கன்னா செகண்ட் பிளாக்ல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா அந்த ஃபீல்டை நேசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப உங்களை நாங்க இப்ப பாத்துருக்கோம், நீங்க பாத்துட்டு கூப்பிட்டுருக்கீங்க, இப்ப இதை பார்த்துட்டு நாங்க சொல்லிடுவோம் பாத்தீங்களா, சார் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க, நாங்க நல்ல ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஏதோ ஒரு வகையில ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கிறதான் ரியாலிட்டியா இருக்கு. சரிங்க சார். இது அப்புறமா வந்து இன்னும் சில விஷயத்தை கூட உங்ககிட்ட கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டீங்க, அதுக்குள்ளே இப்போ ட்ராவலிங் ஆகிட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர் பிளான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஹீரோ, எனக்கு வந்து நான் ஹீரோவாக போகணும், இல்லை ஒரு பெரிய மெயின் கேரக்டர் வில்லனாக போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் மேடம். அதாவது இந்த பெரிய லெவல் பட்ஜெட்டில் நான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரியான உங்களோட எதிர்கால ஃபியூச்சர் பிளான்னா என்ன சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலாக நான் ஆக்டிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினேன். பிகினிங் ஸ்டேஜில் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நோக்கி 25 ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம், ஆல்பம் சாங் வந்துச்சு. அப்புறம் தான் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாஸ்டர்னு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம். சரி இதில் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், கிடைக்கிறதுல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், அப்புறம் வரலாம். ஆனால் எய்ம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்தில் மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், MS பாஸ்கர் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பாங்க.
இப்போ பிரகாஷ்ராஜ் சார் தான் கில்லி படத்துல லவர் பாய் மாதிரி த்ரிஷா கூட நடிச்சுட்டு அபியும் நானும் படத்துல ஒரு அப்பா பொண்ணுங்கிற கெமிஸ்ட்ரியில் நடிச்சிருப்பாங்க. நம்மளால நம்பவே முடியாது இது அவர்ல அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் அவர் அப்படியே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கிறாரு. ஸோ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டரா வரணுங்கிறதா என்னோட அல்டிமேட் எய்ம். நமக்கும் அந்த மாதிரி கலைத்தாயோட ஆசீர்வாதத்துல இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரமும் பண்ணக்கூடிய நடிகர் பா இவர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரணுங்கிறதா அல்டிமேட் எய்ம் சார். சரி சரி. மேடம் சொன்னாங்க நீங்கள் வில்லன் ரோல்லாம் கூட பண்ணியிருக்கீங்க, ஸ்டண்ட்டும் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எந்த படம் சார்? அதுதான் சார் இந்த 5ஆம் வேதம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் இப்போ நான் அந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒரு 7லேருந்து 8 சீன் வந்து த்ரூ அவுட் வருவேன் சார். அந்த 8 சீனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கான்டாக்ட்ஸ், அந்த மேனேஜர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருந்தா நிறைய படங்கள் நம்ம நடிச்சு கமிட் பண்ணியிருக்கலாம். நான் இங்கே இந்த மாஸ்டர்ல எனக்கு வந்துட்டேன். இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போதான் குரு சோமசுந்தரம்னு ஒரு ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ட்ரெயினரா இருந்தாரு, அப்புறம் ஆக்டர் ஆனாரு. எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதுனா மந்த்லி சார் ஒரு படம் குடும்பஸ்தன், ஜிகர்தண்டா படத்துலலாம் அந்த டைம்ல தான். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இதுனா உங்களுக்கு மந்த்லி சேலரியா போயிருச்சு. நம்ம கிட்ட இருக்க கலையை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களோட வெற்றியில நம்மளும் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கான்டாக்ட்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு 3.5 வருஷம் இதுலயே பிஸி ஆயிட்டேன். இன்கேஸ் நான் இந்த மாஸ்டர்ல எனக்கு வராம அதே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய பண்ணிருக்கலாம். அது போக நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல வில்லனா, சீரியல்ல வில்லனா, அந்த மாதிரி ஆயுத எழுத்துன்னு ஒரு சீரியல் சார் விஜய் டிவியில வந்துச்சு. அதுலலாம் நெகட்டிவ் ஷேடு பண்ணியிருப்பேன். நாம் இருவர் நமக்கு ரோல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்டர் லைனுக்கு வந்தனால அந்த பக்கம் நம்மளால தொடர முடியல. டீச்சர் லைன்ல வந்தனால இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ குடும்பத்தை இவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆளா பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இப்பதான் கல்யாணம் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட கொஞ்சம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த கான்டாக்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எய்மை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, பொறுமைங்கிறது நான் ப்ரொஃபஷனில் என்ன சொன்னேன்னா அதுவும் இங்கேயும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும். இப்போ நாங்களே வந்து வீட்டில் சொல்லும் போது ஃபஸ்ட்டு எங்களுக்குமே வந்து அலோவ் பண்ணலை. ஏன்னா வந்து நீயும் இந்த ப்ரொஃபஷன் நினச்சோம், பார்த்தா அங்கேயும் அந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்லேயும் கேட்டாங்க, எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க. அதையும் மீறி நாங்கள் ப்ரூஃப் பண்ணி இல்லை, இந்த மாதிரி எங்களோட ப்ரொஃபஷனுக்கு நாங்கள் ஒரே ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் எங்களால் மேலே வர முடியும். சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு திடீர்னு ஒரு டப்பிங் கூப்பிடுறாங்க, ஒரு நைட் ஒரு 11 o'clock 10 o'clock கூப்பிட்றாங்கனாலும் இவங்க கூப்பிட்டு போவாங்க. இதே வேற ப்ரொஃபஷன்ல இருக்கவங்கன்னா இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீ இதெல்லாம் வேண்டாம், நீ நாளைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய பார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கோவப்பட்டாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா அதை கேட்டு ஒரு 2 minutes கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ரியாக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ஜேர்னி வந்து ரொம்ப லாங்கா போகும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அந்த இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதே வந்து உருவாகுது. ஸோ நான் இப்போ போறேம்மா அப்படின்னு சொன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட நம்ம ஏன் போனீங்கன்னு கூட கேட்டுக்கலாம். போகும்போது ஏன் போனீங்க, எதுக்கு, ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துலயே ஸ்டார்ட் ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கப்பிள்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்குறனால சொல்லணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். இப்போ புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறதும் தான் கரெக்டான ஒரு. இப்போ நான் எங்களுக்கு 1 month தான் அது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய கப்பிள்ஸ் பார்த்துருப்போம்ல, பார்த்த வரைக்கும் இது இப்படி கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சில விஷயங்கள் தோணும். அது என்ன அப்படின்னா புரிஞ்சுக்க யாரையுமே முயற்சி செய்கிறது இல்லை சார். நான் சொன்னால் அது கரெக்டு தான், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி இல்லாம அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவும் நீங்க சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த லைஃப் நாங்க அதான் இப்ப பண்ணலாம்னு வச்சிருக்கோம். நான் சொல்றது முழுசா கேளு, அடுத்து பதிலுக்கு நீ ஒண்ணு சொல்லு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நான் செய்யறது தப்பு தான் நீ முடிவு பண்ணிக்காத. அதே மாதிரி நீ சொல்றதை நான் முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னா அந்த லைஃப் கரெக்டா இருக்கும். சொல்றதை முழுசா கேட்டாலே போதும் அப்படிங்கிறதான். அது ஈகோ இல்லாம இன்கேஸ் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னா அது ஈகோ இல்லாம அக்செப்ட் பண்ணணும். சில பேருக்கு அவங்க கப்பல் பண்றது கரெக்ட்னே தோணும், ஆனா நம்ம கரெக்ட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவன் நாளைக்கு பெரிய ஆளாயிருவா. இப்ப இன்னைக்கு நம்ம ஓகே சொல்லிட்டோம், நாளைக்கு 12 மணிக்கு போகணும்பா, இது அப்புறம் நாளைக்கு வேற ஒண்ணு பண்றேன்பா அப்படின்னு அந்த ஓவர் இமேஜினேஷனுக்குள்ள போயிடாம அவங்க சொல்றத அந்த நிமிஷம் ஓகேன்னு பண்ணி சரி சாரிம்மா எனக்கு தெரியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற ப்ராப்ளம் வரும்போது அதை வேற ப்ராப்ளமா பாருங்க. நம்ம இப்பவே இதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா 10 நாள் கழிச்சு வேற ப்ராப்ளம் வரும்னு ஓவர் திங்க் பண்ணாம ஒரு கப்பல் இருந்தாங்க அப்படின்னா அந்த லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். ஈகோ தான் ரொம்ப மெயினான விஷயம். இப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 ஒர்க் இருக்கும், அப்போ இவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்காது. இவங்களுக்கு ஒரு 2-3 ஒர்க் இருக்கும், எனக்கு ஒர்க் இருக்காது. அந்த நேரத்தில் இவருக்கு மட்டும் இருக்கே அப்படின்ட்டு நான் எதுவுமே இது பண்ணாம கூட நான் போவேன்.
அதே மாதிரி இவரும் வந்து இதே மாதிரி தான். எனக்கு ஒர்க் இருக்கும்போது, "வாம்மா நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. ஸோ இந்த மாரி தான் இருக்கு. அத நாங்க என்னுடைய வேலை, அவருடைய வேலைன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்காம, எங்களுடைய ஒர்க்கா நாங்க பார்த்ததுனால தான் இன்னொன்னு எங்களுக்கு செட் ஆகுமேன்னு நான் பவித்ரா மாதிரி ஒரு பொண்ணை இதே ஃபீல்ட்ல பார்த்துட்டேன் அப்படிங்கறனால நான் இந்த ஃபீல்டு இது பண்ணேன் சார். ஆனா 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருந்தா தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஜென்ஸ் வேற ஃபீல்ட்ல இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் வந்து வேற வேற ஃபீல்ட்ல இருப்பாங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. சில பேர் ஒரே ஃபீல்ட்ல இருப்பாங்க, ஆனா சண்டை வரும். எது எப்படியா இருந்தாலும் நீங்க வேற ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல உங்க பார்ட்னர் வந்து இதே ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி ஈகோ இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் நல்லா இருக்குங்கிறத சார் கருத்து. இப்போது நீங்கள் இந்த பசங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய பசங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும், இந்த மாதிரி டப்பிங் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு பின்னலில் வந்து ஏதாவது ஒரு பிளானிங் இருக்கா? இப்போ ஒரு பயிற்சி பட்டறை, இப்போ நீங்கள் நட்சத்திர பட்டறைன்னு பார்த்தேன், ரெண்டு பேருமே நட்சத்திரம், அவங்க 2 பேருமே 2 நட்சத்திரம் தான் உண்மையிலே. சரி, இப்போ அந்த நட்சத்திர பட்டறைன்றது மாதிரி அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எதுனா எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படி என்ன ஐடியா இருக்கா? எனக்கு வந்து டப்பிங் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் என்னுடைய ஆசை. இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிங்ல போகணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய மனநிலை. ஆக்சுவலா இப்போ வந்து நாங்க ஃபுல் ஃபிளஜ்டா மாஸ்டர்ஸா இருக்கோம் சார். நாங்க ஆக்டிங் விஜே ஆர்ஜே டப்பிங் மாஸ்டரா நான் இருக்கேன், அவங்க டப்பிங் மற்றும் ஆக்டிங் மாஸ்டர்ஸா இருக்காங்க. எப்போதுமே சினிமாவில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமா சார். அந்த மாதிரி இந்த நிமிஷம் வந்து நாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு நல்ல சிவில் இன்ஜினியரா ஒருத்தர் இருப்பாரு, ஆனா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அவருக்கு ஒரு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர் ஜாப் கிடைக்கும். இவர் வந்து சரி ஓகே ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு நம்ம அதுல போலாம் அப்படின்னா அந்த டீச்சிங் மேல பயங்கர ஆர்வம் வந்து அடுத்த ஒரு கரடம் கட்டவே போயிருக்க மாட்டாரு. இங்க ஹெச்ஓடி ஆகி இங்க டீச்சர் ஆகி அப்படியே அதுக்குள்ளே போயிருப்பாரு. நான் எங்க கதையும் அப்படித்தான். டீச்சிங் வந்து ஒரு வருஷம் பண்ணிட்டு அப்படியே நம்ம கனவு நோக்கி போலாம்னு சொல்லி அப்படியே இங்க டீச்சர்ஸ் ஆயிட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப சங்கர் சாருக்கு ஈக்குவலா அட்லி சாரும் பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. இப்ப சங்கர் சாருக்கு பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸை பார்த்து இப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இது ஒரு அடுத்த வருஷம் கழிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா மாத்தலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து இப்போதைக்கு கிடையாது. நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நட்சத்திர பட்டறைங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வந்து சார் ஜெகா சார்னு சொல்லிட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே இதுல இப்ப இருப்போம், நாளைக்கு என்னங்கிறது நமக்கு ப்ரெடிக்ஷன் இல்லை சார். இப்போ கடைசியாக ஒரே இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ எல்லா துறையினரையும் வந்து தமிழக அரசோ கவர்மெண்ட் எல்லாமே பாராட்டுது. அந்த மாதிரி வந்து ஒரு திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்டண்ட் நல்ல சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த மாதிரி விருது, அந்த மாதிரி சிறந்த டப்பிங் கலைஞருக்கான விருது, அது மாதிரி எங்களுக்கும் ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணி எங்களையும் கௌரவப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை உங்களுக்கு ஏதாவது இருக்குமா? அதாவது உங்களுக்கு நினச்சிருக்கீங்களா? இருக்கு சார், நாங்களும் அவார்ட் வாங்கியிருக்கோம். ஓகே, இல்லை நீங்கள் அவார்ட் வாங்கியிருப்பீங்க, நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் சார்பா. கவர்மெண்ட் சார்பா? ஆமா ஆமா. இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்டேட் அவார்டு அதெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, அதுதானே? ஆமா, கண்டிப்பா எங்களுக்குமே அந்த ஆசைகள் இருக்கு. ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலா நாங்களும் வந்து ஆக்ட் பண்ணி தான் அந்த டப் கொடுக்குறோம். அந்த வாய்ஸும் நாங்க கொடுக்குறது ஆக்டிங் விட இது இன்னமும் நாங்க எஃபர்ட் போடணும். நாங்க 100% கொடுத்தாதான் அதுல 80-90 ஆச்சும் வரும் அப்படிங்கிறது இது. ஸோ அதனால எங்களுக்கும் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஆக்சுவலா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த அதாவது யாரையும் இது பண்ணி சொல்லல, நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லுவாங்க டப்பிங் வந்து யாருக்கு குஷ்புக்கு ஒருத்தவங்க, குஷ்பு மேம்க்கு ஒருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனா வெளில தெரியாது. ஆனா இப்ப நமக்கு டெக்னாலஜி நிறைய வந்துட்டனால ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா நயன்தாரா மேம்க்கு வாய்ஸ் கொடுத்தது தீபா வெங்கட் மேம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. மக்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தெரிய ஆரம்பிக்கிறதோட நிக்காம நிறைய டப்பிங் கலைஞர்களை வந்து நம்ம ஊக்குவிச்சோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய திறமையாளர்கள் வருவாங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கையாக சார் இருக்கு. மேம், இவ்வளோ நேரம் எங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக ஒரு தம்பதிகளாக வந்து இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் ராணி ஆன்லைன் சார்பாகவும் தினத்தந்தி குடும்பத்தின் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களையும், இன்னும் ஃபியூச்சரில் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் அடைய எங்கள் மனதார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னும் ரொம்ப எங்களை கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து கௌரவிச்சதுக்கும் இவ்வளோ கேள்வியில் எங்ககிட்ட கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.